வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டிஷன் பெயர் Guillain-Barré Syndrome, ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பயந்துடாதீங்க. இது என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி, நமக்கு எல்லாருமே இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தியை பார்த்துக்கிற அணுக்களே உங்களுடைய நரம்புகளுக்கு அகெயின்ஸ்டாக வேலை பார்க்குறது. இதுக்கு பேர் தான் Guillain-Barré Syndrome. இது யூஷுவலாக ஆண்களில் ரொம்ப காமனாக இருக்கும். இது எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நரம்புகள் தான் நான் பாதிக்கும்னு சொல்லியிருந்தனால ஃபஸ்ட்டு இந்த கை பகுதியிலையும் கால் பகுதியிலையும் இருக்கிற நரம்புகளை பாதித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காலில் அவங்க மரமரத்த மாதிரி அப்படியே அந்த ஒரு ஏதோ எறும்பு ஊடுற மாதிரியான சென்சேஷன் மாதிரி இருக்கும். 2 நாள் 3 நாள் போணுச்சுன்னா அது அப்படியே மேலே தொட வரைக்கும் வரும். இன்னும் மேலே போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். இன்னும் ஜாஸ்தி போகையில் கம்ப்ளீட்டாக கை கால் எல்லாமே பேரலிசிஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்ம உடனடியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க டாக்டர்கிட்ட காமிக்கணும். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப காமனாக ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன். இந்த ஒரு மரமரத்துறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு 2 நாள் காய்ச்சல் இருந்திருக்கலாம், இல்லை லூஸ் மோஷன் மாதிரி போச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு பாக்டீரியா இல்லை ஒரு வைரஸ் அவங்க உடம்புல தாக்கும்போது, அடுத்து அந்த உடம்பை அதை எதிர்க்கிறதுக்காக வேலை பார்க்கும்போது அது தன்னை அறியாமையே இதுக்கும் நம்ம நரம்புகளுக்கும் எதிர்த்து வேலை பார்க்குறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மூளை நீர் பரிசோதனை, இந்த முதுகு தண்டிலிருந்து மூளை நீர் எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அதில் சில அறிகுறிகள் வச்சு நம்மளால் இந்த பிரச்சனைகளை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த பிரச்சனை தான் இவருக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கான இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு சொல்கிற இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜெக்ஷன் நமக்கு கொஞ்சம் விலை ஜாஸ்தி. ஆனால் இந்த இன்ஜெக்ஷன் நம்ம டெய்லி போடும்போது ஒரு 5 நாள் 6 நாள் நம்ம போடும்போதே அவங்களுக்கு நல்ல சிம்டம்ஸ் எல்லாமே குறைஞ்சு நல்லா நார்மல் ஆகிடுவாங்க. இன்னும் சில பேர்த்துக்கு அந்த ரத்தத்தை வெளிக்கொண்டு வந்து நம்ம பிளாஸ்மா ஃபெரசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, அந்த ரத்தத்தை நீங்கள் டயாலிசிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இந்த டயாலிசிஸ் மாதிரி இந்த ரத்தத்தை வெளியில் ஒரு மெஷின் மூலமாக சுத்திகரித்து நம்ம திரும்ப உடம்புல செலுத்துறது. இன்னும் சில பேர்த்துக்கு இந்த நான் சொன்ன மாதிரி மூச்சு திணறலாம் ஏற்பட்டுருச்சு, கொஞ்சம் லேட் ஸ்டேஜில் தான் கூப்பிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நம்ம வென்டிலேட்டரில் வச்சு வைத்தியம் பண்ணுற மாதிரி இருக்கும். 100ல் 99 பேர் இந்த Guillain-Barré Syndrome, இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்படுறவங்க நார்மலாக்கி நம்மளால் கொண்டு வர முடியும். ரொம்ப லேட்டாக வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த மூச்சு திணறல் எல்லாம் ஏற்படுறதுனால அதனால் ஒரு பக்க விளைவுகள்னால உயிரிழக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் யாருக்காச்சும், அதாவது சளி, காய்ச்சல் இல்லை டயரியா இதெல்லாம் வந்த பிறகு அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி கால் கையெல்லாம் மரத்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா உடனடியாக ஏதாச்சும் நரம்பியல் டாக்டரை போய் பார்க்கணும்.